ஹலோ! வணக்கம். நான் உங்க பாட்டுக்காரன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். ஸோ, போன எபிசோடுக்கு நெறைய பேர் மெசேஜ் அனுப்பிச்சிருந்தீங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு எல்லா மெசேஜையும் படிக்கிறதுக்கு. அ நான் மறுபடியும் சொல்றேங்க. நான் வந்து திரும்ப திரும்ப இந்த பாட்காஸ்ட் ரெகுலரா பண்ணணும்னு என்ன பயங்கரமா புஷ் பண்றதுக்கு மெயின் ரீசன் வந்து இந்த மாரி மெசேஜஸ் தான். வர்ற மெசேஜ் 1ஓ 2ஓ அது வந்து ரொம்ப உணர்வுபூர்வமாவும், ஆக்கப்பூர்வமாவும் எனக்கு ரொம்ப புடிச்சிருந்துச்சு. நீங்க சொன்ன பிறகு இந்த பாட்ட போய் நான் திரும்ப கேட்டேன் அப்படின்ற மெசேஜஸ்லாம் படிக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ, அதனால தான் திரும்பி திரும்பி வந்து எவ்வளோ பிஸியா இருந்தாலும் பரவால்ல, யாரையாவது புடிச்சு பாட்காஸ்ட் பண்ணணும் அப்படின்னு உட்கார வச்சு பண்ணிட்டுருக்கோம். ஸோ, இந்த எபிசோட் ஆக்சுவலா நான் ரொம்ப நாளா பிளான் பண்ணிட்டு இருந்தேன். அ யார வச்சு பண்ணலாம்? தனியா பேசினா என்னால அவ்வளோலாம் பேச முடியாது. ஏன்னா, ஒரு லிமிட்டுக்கு மேல நான் ரொம்ப சேச்சுரேட் ஆயிருவேன். ஆல்சோ நான் மட்டுமே பேசிட்டு இருந்தா போர் அடிக்கும். ஸோ, எனக்கு வந்து கரெக்ட்டான ஒரு கம்பேனியன் வேணும். இந்த பாட்காஸ்ட் பண்றதுக்கு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் வந்தாரு த மேன். ஸோ, இன்னைக்கு வந்திருக்கிற கெஸ்ட் வந்து உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஆ யூடியூபரா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு ஒரு பாட்காஸ்டரா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு சமூகத்தில நடக்கிற விஷயங்கள தட்டி கேட்கிற ஒருத்தரா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ, அவரு யூடியூபர்லாம் ஆவறதுக்கு முன்னாடி இருந்து எனக்கு அவர தெரியும்னு நான் இந்த இடத்துல நான் பதிவு பண்ணிக்க விரும்புறேன். ஸோ, வெல்கம் டூ த ஷோ குருபாய். எப்படி இருக்கீங்க? வணக்கம், வணக்கம் சுதீர். எல்லாருக்கும் பேர் சொல்லலாம்ல? பிரச்சனை இல்லைல்ல? சொல்லுங்க, சொல்லுங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. வணக்கம் சுதீர். பாட்டுக்காரன் ஃபேன்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். அப்புறம் டிஸ்க்ளைமர்ல வந்து என்ன சொன்னீங்க? அந்த தப்புகள தட்டி கேட்கிறவன் அதெல்லாம் வேண்டாம். காமெடியா இருந்தாலும் இருக்கும் நமக்கு. ஏதோ நம்ம சக்திக்கு எட்டுன மாதிரி எதையாவது ஒண்ணு நம்ம பண்ணணும்னு நெனைக்கிறோம்ல. நம்ம ஆ அதுவே ந ஒரு அ பெரிய விஷயம் தான். அத நம்ம எல்லாரும் பேசினா ஒரு பண்றது 10 இல்லையா? பேருக்கு போல்ரைஸ் ஆகுது அப்டின்னா, அத நம்ம பண்ணலாம் அப்டின்னு சொல்லி பண்றது தான். நான் அதுதான். ஸோ அது ஆ. தப்பில்லையே! அதுக்கப்புறம் சேச்சுரேட் ஆகாம இருக்கிறதுக்கு ஒரு ஆள புடிக்கிறேன்னு சொன்னீங்கல்ல, அங்க தான் காமெடி. இல்ல அப்புறம் எல்லாருமே சொல்லுங்க. சொல்லுங்க. இல்ல எல்லாருமே பிளிப் பிளிப் வீடியோஸ் பார்த்திருப்பாங்க. எல்லாருமே வந்து குருபாய் பாவம், அவர பேசவே விட மாட்றாங்க. அந்த மாரியான ஒரு பிம்பத்த வந்து பாவமான ஃபேஸ வச்சு நீங்க கிரியேட் பண்ணி வச்சிருக்கீங்க. ஆனா உண்மையாவே நீங்க பயங்கரமா பேசுவீங்கன்னு எல்லாரும் நம்பிக்கிட்டு இருக்காங்க. ஆனா நிஜமாவே குருபாய் இன்ட்ரோவர்ட்ரா அப்படின்னு நீங்க சொல்றீங்க. கரெக்ட்டா? ஆமா. நான் ஆக்சுவலா இன்ட்ரோவர்ட் தான். ம், ம். ம். அது இன்னொன்னு எனக்கு வந்து சுதீர் வியாஸ் வந்து எனக்கு அ ஒரு 7 வருஷமா தெரியுமா சுதீர்? 7, 8 வருஷம் தெரியும்னு 8 நெனைக்கிறேன். வருஷமா தெரியும். நம்ம Facebook அ அதாவது நான் ஆர்குட்ல இருந்து Facebookக்கு வந்த பிறகு எல்லா யுவன் ஃபேன்ஸும் ஆமா. வந்து ஒன்றிணைஞ்சாங்க. அப்படி எல்லாம் ஒன்றிணையும்போது ஒன்றிணைஞ்சாங்க. நானும் Facebook வர்றப்ப யுவனுக்காக தான் உள்ள வந்தேன். ம், உள்ள ம், வந்துட்டு என்னன்னா, என்ன சொல்றது? யுவன் பத்தி நெறைய போஸ்ட் போட்டுட்டு இருக்கிறது, நெறைய ஃபோட்டோஸோ இல்ல ஏதோ ஒண்ணு ஷேர் பண்றது, நம்ம தாட்ஸ ஷேர் பண்றது. அந்த ம், மாரிலாம் ம். பண்ணிட்டு இருக்கிறப்ப, அப்பதான் வந்து யுவன் வேர்ல்டு மூலமா சுதீர் வியாஸ் வந்து எனக்கு பழக்கம். ஆமா. ஸோ ஆமா. எனக்கு வந்து குருபாயோட எனக்கு ஒரிஜினல் பேர்லாம் தெரியும். ஸோ அத்தன வருஷமா எனக்கு குருபாய தெரியும். ஸோ பட் யுவனால் எனக்கு கிடைச்ச நெறைய நண்பர்கள்ல வந்து நெறைய பேர் சொல்லுவாங்க. சோசியல் மீடியா ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன ஒரு லெவலுக்கு மேல ஐ மீன் நேர்ல பார்க்குறவங்க மாரி வருமா அப்படின்னு சொல்லிட்டு. பட் என்னோட லைஃப்ல நான் சோசியல் மீடியால மீட் பண்ண நெறைய ஃப்ரெண்ட்ஸ்னால தான் என் லைஃப்ல நெறைய மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கு. அதுல ம்ஹ்ம். இத்தன வருஷமா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கன்டின்யூ ஆகுது. நாங்க வந்து நானும் குருபாயும் வந்து அடிக்கடி பேசிக்கிறோமா, டெய்லி பேசிக்கிறோமான்னு கேட்டீங்கன்னா, நிச்சயமா கிடையாது. நாங்க மாசத்துக்கு ஒரு தடவ பேசிக்கிட்டாலே இல்ல மாசம் கிடையாது. 6 மாசத்துக்கு ஒரு தடவ பேசினாலே பெரிய விஷயம். நாங்க எங்களோட கம்யூனிகேஷன் மேக்ஸிமம் எதுல இருக்கும்னா, ஏதோ Facebookல ஏதாவது அவர் போஸ்ட் போட்டிருந்தாருன்னா, நான் லைக் போடுறதுலயும், என் போஸ்ட்ல அவர் லைக் போடுறதுலயும், என்னோட ட்வீட்டுக்கு ரிப்ளை பண்ணது. இதுக்கு மேல வந்து எங்க கம்யூனிகேஷன் போனதே இல்ல. ஆனா, அப்படியெல்லாம் இருந்தாலும் அதையெல்லாம் தாண்டி எங்கள பயங்கரமா வந்து கட்டி போட்டுருக்கிறது வந்து இசை தான். ஸோ மியூசிக்கால தான் நாங்க கனெக்ட் ஆனோம். யுவன்ற ஒரு பேர வச்சு நாங்க கனெக்ட் ஆனோம். அந்த நட்பு வந்து இப்படி இத்தன வருஷம் தொடருதுங்கிறதே வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆல்சோ பெர்சனலா குருபாய் நீங்க வந்து பண்ணிட்டு இருக்கிற விஷயங்கள் வந்து ரொம்பவே தேவையான விஷயம். எல்லாருக்குமே வந்து எல்லாருக்கும் கோவம் இருக்கும். ஏதாவது ஒரு விஷயம் நடக்கும்போது கோவம் இருக்கும். அத தட்டி கேட்கணும்னு தோணும். பட் அதுக்கான திராணின்னு சொல்லிட முடியாது. அதுக்கான தைரியமோ, அதுக்கான எனர்ஜியோ இருக்காது.
எல்லார் ம், லைஃப்லயுமே ம், ஒரு கிரைசிஸ் இருக்கு. பட் அதெல்லாம் தாண்டி நீங்க பண்ற விஷயங்களா இருக்கட்டும், நீங்க YouTubeல பேசுற விஷயங்களா இருக்கட்டும், நீங்க பாட்காஸ்ட்ல பேசுற விஷயங்களா இருக்கட்டும், எல்லாமே வந்து சமூகத்துக்கு ரொம்ப தேவையான ஒரு விஷயம் குருபாய். நீங்க பண்றது வந்து ஒரு மிக சிறந்த வேலை. ஆ என்னைக்குமே நீங்க சேனல் ஆரம்பிச்சு ஃபர்ஸ்ட் வீடியோ போட்டதுலேருந்து நான் உங்கள பார்த்துட்டு இருக்கேன். இது வந்து நான் என்னைக்குமே உங்களோட பெரிய சப்போர்ட்டரா இருப்பேன். என்ன ஆனாலும் சரி. ஸோ நீங்க இது இன்னும் கண்டிப்பா நெறைய பண்ணணும்னு நான் நெனைக்கிறேன் பாலா. நன்றி, நன்றி சுதீர். சுதீர், அ இது வந்து எப்படின்னா, அ ம். அதான் இந்த சமூகத்துல நடக்கிற தப்புகள தட்டி கேட்கணும் அப்படிங்கிற மாரி மென்டாலிட்டில கூட பண்றதே கிடையாது. இல்ல புரியுது. அது நமக்கு ஜென்யூனான ஒரு ஒரு விஷயம். உணர் நமக்கு ஒரு உள்ள இருந்து வருது. ஜென்யூனா ஒரு கோவம் ஒண்ணு வரும்ல. ஜென்யூனா ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு கடுப்பு வரும்ல. ம், அந்த ம். உணர்வு உணர்வெழும்பல்னால தான் இந்த மாரி விஷயங்கள் பண்றது. ம், அத ம். நம்ம ஒரு ஒரு டோன் எடுத்துக்கிறோம். சர்காஸ்டிக்கா பண்ணணும். அ ஒரு காமிக்கலா ஏதாவது சொல்லணும் அப்படிங்கிற மாரி நம்ம ஒரு பிளான் எடுத்துக்கிறோம். சில ம், வீடியோ ம். கால் வந்து அந்த மாரியும் பண்ண முடியாது. போல்டா ஆமா. அடிச்சா தான் அடிக்கணும் அப்படிங்கிற மாரி இருக்கும். நிச்சயமா. அந்த மாரி வீடியோக்கள் தனியாவும் இருக்கும். அந்த ஏன்னா மாரியும் நெறைய பண்றோம். பேர் சிரிச்சுட்டு கடந்து போயிருவாங்க. அத சீரியஸா எடுத்துக்க மாட்றாங்க. அது ஒரு ஆ பெரிய விஷயம். அதுல ஒரு பெரிய இல்ல பேரிகேட் அதுல இருக்கு நமக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம ம். இந்த சோசியல் இஷ்யூஸ் எல்லாம் வந்து அ இதுல சொல்றப்ப, இந்த காமிக்கல் ஃபார்மேட்ல இல்ல சர்காஸ்டிக்கா சொல்றப்ப, இன்னும் பலமா போய் மக்கள்ட்ட போய் சேருது அப்படிங்கிறத நான் நம்புறேன். புரியுது. ஏன்னா அ அ சில விஷயங்கள் நம்ம கோவத்தினால, ஐயோ! இத காமெடியா நம்ம பேசிட்டோம்னா செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு, சில விஷயங்கள் அந்த காமெடி லேயர்க்குள்ள வைக்காம டச் பண்ண பார்க்குறோம். ம், ம். ஆனா அப்படி வச்சோம்னா, அது இன்னும் நெறைய மக்கள போய் சேருது அப்படிங்கிறது தான் இப்ப வரைக்கும் பார்த்த ஒரு உண்மையா இருக்கு. ஓகே. புரியுது. ம். ஸோ அது நம்ம பண்றோம். அ ம். இன்னொன்னு எனக்கு 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 மியூசிக் ரொம்ப புடிக்கும். மியூசிக் புரியுது. புடிச்சனாலயே மியூசிக் சம்மந்தப்பட்ட ஆட்களையே சுத்தி பக்கத்துல வச்சு வச்சிருக்கீங்க. பார்த்த சுத்தி சுத்தி வச்சாச்சு. அப்படிதான் சுதீர் வியாஸ் கூட ஃப்ரெண்ட் ஆனது. எனக்கு ம். சுதீர் மேல வந்து 2 விஷயம் என்னன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து இப்ப நம்ம யுவன் 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 போஸ்ட்லாம் போட்டுட்ருப்போம். ம், யுவன பத்தி ம். நெறைய அவரு அன்நோட்டிஸ்ட் சாங்ஸ் அப்படிலாம் கேட்டுட்டு, அத பத்திலாம் நம்ம போஸ்ட்லாம் போடுவோம்ல. ம். அப்படிலாம் போடுறப்பலாம் பார்த்தோன்னா, சுதீர் வந்து போடுற பாடல்கள் இருக்குல்ல, அந்த அந்த பாடல்கள் வந்து எனக்கு ஒரு பெரிய ஓப்பனிங்கா இருந்திருக்கு. எப்படின்னா, இப்ப எக்ஸாம்பிளுக்கு கனவே கலைகிறதே, ம். கனவே கலைகிறதே பாட்டு இருக்குல்ல, அந்த ஆமா. பரத் அழகா படத்துல. அழகா இருக்கிறாய் அழகா பயமா இருக்கிறாய் இருக்கிறதோ. பயமா இருக்கிறது. அந்த ம். அந்த மாரி பாட்டெல்லாம் நான் உள்வாங்க ஆரம்பிச்சதுக்கு சுதீர் ஒரு முக்கியமான காரணம். என்ன ஏன்னா, பாலா சொல்றீங்க? எனக்கு ஆமா கண்டிப்பா. நான் இல்லன்னா நான் அந்த மாரி பாடல்கள்லாம் கேட்காமயே இருந்திருப்பேன். அந்த ம், ம். யுவன் புரியுது. வேர்ல்ட்ல வர்ற போஸ்ட்லாம் சில பாடல்கள் வந்து அன்நோட்டிஸ்டா இருக்கும். சில யுவனோட அந்த சின்ன சின்ன பிட் சாங்ஸ்லாம் இருக்கும்ல. ம், ம். அதெல்லாம் ரொம்ப நோட்டீஸ் பண்ணி ஒண்ணு போடுறப்ப, ஏய் இதெல்லாம் நம்ம கேட்டதே இல்லையே! இது இது வேற ஒரு டைமென்ஷனா இருக்கே யுவனுக்கு. யுவன வந்து நெறைய பேருக்கு பிடிக்குது அப்டின்னா, அந்த கோல்டன் எரால இருக்கிற பையா, இந்த மாரி விஷயங்கள ஆமா. அழகா டக் டக்குன்னு சொல்லிட்டு போயிருவாங்க. ஆனா, இவனோட ஒரு போல்டான அட்டெம்ப்ட் அப்டிங்கிறது ரொம்ப ஒரு சின்ன சின்ன படங்கள்ல பண்ண பெரிய மியூசிக்கா இருக்கும். அது நிச்சயமா. எனக்கு ரொம்ப நோட்டீஸ் பண்ண வச்சது வந்து சுத்தர் தான். நன்றி, நன்றி அப்டி பாலா. என்னோட மியூசிக் டேஸ்ட்ட வந்து ஒரு ஷேப் பண்ணது அப்டின்னு கூட சொல்லலாம். ம், ம். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, யுவன் கூட போய் அடிக்கடி போய் ஃபோட்டோ எடுத்து வந்து நம்மள வெறுப்பேத்திட்டு இருப்பாரு. ஆ ஆக்சுவலா குருபாய் சொன்னனால வந்து நெறைய பேருக்கு தெரியாது ஒண்ணு. ஏன்னா, இப்போ யுவன் வேர்ல்டு வந்து ஒரு 2, 3 வருஷமா ஆக்டிவா இல்ல. ஆக்டிவா இல்லன்னா, ம், ரெகுலர் அப்டேட்ஸ் இல்ல. நான் எப்பவாவது ஏதாவது ம், மேஜர் அப்டேட்ஸ் மட்டும் தான் நம்ம போட்டுட்டு இருக்கோம். பட் முன்னாடி ம், வந்து யுவன் வேர்ல்டுக்குன்னு ஒரு வெப்சைட் இருந்துச்சு. ஆர்குட்ல கம்யூனிட்டி, Facebookல பேஜ், Twitterல ஹேண்டில், Instagramல பேஜ், அதுக்கப்புறம் Yahoo மெசேஞ்சர்ல ஒரு குரூப். இது எல்லாமே வச்சிருந்தோம். ஸோ காலையில என்னோட முதல் வேலையே என்னவா இருக்கும்னா வந்து, காலையில எந்திரிச்சோனே 8 மணிக்கு எந்திரிச்சோனே 9 மணிக்குள்ள ஒரு யுவன் சாங் வந்து அந்த எல்லா பிளாட்ஃபார்ம்ஸ்லயும் போயிடும். நான் ரெகுலரான சாங்ஸ் போட மாட்டேன். யாருமே கேட்காத அண்டர் ரேட்டடான சாங்ஸ் அந்த மாரியான பிக் பண்ணி அதாவது நெஜ அண்டர் ரேட்டட். நீங்க இப்ப சொல்ற மாரி அண்டர் ரேட்டட் கிடையாது. நிஜமான அண்டர் ரேட்டட் சாங்ஸ தூக்கி போட்டுட்டு, என்ன பண்ணுவேன்னா, சாங் பேரு, படத்து பேரு, லிரிசிஸ்ட், சிங்கர், மியூசிக். இது எல்லாத்தையுமே அது இப்ப போயிட்டு நான் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தேன்னா, ஒரு ஒரு 3, 4 வருஷம் கன்டினியூஸா பண்ணிட்டு இருந்தேன். காலையில ஒரு பாட்டு இருக்கும், சாயங்காலம் ஒரு பாட்டு இருக்கும். அத தவிர யுவன் எங்க போனாலும், யுவன ஒரு காஃபி ஷாப்ல எவனாவது ஒரு ஃபோட்டோ எடுத்தாலும் கூட, நான் அவனுக்கு மெசேஜ் பண்ணி அந்த ஹைரஸ் ஃபோட்டோவ வாங்கி ஸ்ப்ரெட் பண்ணி அதாவது என்னோட ஃபுல் டைம் வேலையாவே யுவன் வேர்ல்டு தான் இருந்துச்சு. அத அப்படி பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அதனுடைய பலனா தான் இன்னைக்கு மியூசிக் இண்டஸ்ட்ரியில ஏதோ ஒரு ஓரத்துல இருக்கேன். ஆல்சோ யுவன் கூடவும் ஒர்க் பண்ற ஒரு ஒரு பாக்கியம் கிடைச்சிருக்கு. ஸோ, அத வச்சு அப்படியே டிராவல் பண்ணிட்டுருக்கேன். ஆனா குருபாய் நீங்க சொன்ன பிறகு வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னால நீங்க நெறைய பாட்டு கேட்டீங்க அப்படின்னு சொல்றது வந்து எல்லா ஒரு யுவன் ஃபேன்ஸுமே யுவனோட டிஸ்கோகிராஃபிய வந்து கரைச்சு குடிச்சிருப்பாங்க.
அரவிந்தன்ல இருந்து இப்ப வந்திருக்க வலிமை சிங்கிள் வரைக்கும், அது வலிமை விசில் தீம் வரைக்கும் எல்லாத்தையுமே கேட்டிருப்பாங்க. அப்படி இருக்கும்போது சில பாடல்களுக்கும் நம்ம மேலேயே நமக்கு ஒரு இது இருக்கும். இந்த பாட்டு இன்னும் கொஞ்சம் பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கலாமே. ஆக்சுவலா குருபாய் நேத்து ஒரு பாட்காஸ்ட் பேசிட்டு இருந்தேன். அந்த பாட்காஸ்ட்ல ஒரு 5 நிமிஷம் என்னால வந்து ஒரு மலையோரம் பாட்டை பத்தி பேசுறத வந்து என்னால நிறுத்தவே முடியல. எனக்கு இன்னைக்கும் ஒரு பெருங்கோவம் இருக்கு. அந்த பாட்டு இவ்வளவு பெரிய பாட்டு, எப்படி இவ்வளவு நல்ல பாட்டு அவன் நீ ஒன்ன அது அவங்க விஷுவல் பண்ணாதனாலையும் அது வெளியில தெரியல. விஷுவல் பண்ணாதனாலேயே நிறைய விஷயங்கள் வந்து அந்த அந்த பாட்டை பத்தி நிறைய பேருக்கு தெரியாம போச்சு. ஆல்சோ அந்த சிங்கருக்கு கிடைச்ச எல்லா ஸ்டேஜ்லயும் அந்த பாட்டை கொஞ்சம் பாடியிருந்தாவாச்சும் அந்த பாட்டு பெரிய ஹிட் ஆயிருக்கும்னு நான் பேசிட்டு இருந்தேன். ஸோ அதனாலேயே வந்து பட் அதெல்லாம் இருக்கும்போது நீங்க என்னோட ஐ மீன் யுவன் வேர்ல்டு பார்த்து நீங்க நிறைய பாட்டு கேட்டீங்கன்னு சொன்னது வந்து ரொம்ப சந்தோஷம் பாலா. இந்த மாதிரி சப்போர்ட்டர்ஸை வச்சுதான் ஸ்ட்ராங்கா இன்னைக்கும் நிறைய பேருக்கு யுவன் வேர்ல்டுனா தெரியுது. பாட்டுக்காரன் பேஜ்லயே வந்து யுவன் வேர்ல்டு பேஜ் லிங்க் எல்லாம் கொடுங்கன்னு கேட்பாங்க. டேய் நீ சர்ச் பண்ணா வருதா? இல்ல அது நம்ம அந்த யுவன் வேர்ல்ட்ல நீங்க ரெகுலரா போஸ்ட் பண்ணிட்டு இருந்த டைம்ல எல்லாம் பார்த்தோம்னா யுவனுக்கு இருக்கிற ஒரு மெயின் பேஜ் அப்படிங்கிற மாதிரி தான் யுவன் வேர்ல்டு இருந்துச்சு. அதுதான் மேக்ஸிமம் ஃபாலோவர்ஸ் இருக்கிற ஒரு பேஜா இருந்துச்சு யுவனுக்கு இல்ல. ஆமா, இப்பவுமே செகண்ட் ஹையஸ்ட் லைக் பேஜ் வந்து ஃபேஸ்புக்ல யுவன் வேர்ல்டு தான். அவர்கிட்ட கூட அன்னைக்கு சொல்லிட்டு இருந்தேன், பாருங்க எனக்கு இவ்வளவு இன்சைட்ஸ் வருது, நீங்க கொஞ்சம் ஆக்டிவா இருக்குன்னு புஷ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ யா டாக்கிங் ஐ மீன் அதே மாதிரி எனக்கு எனக்கு தெரியும். இப்ப சுதீர் வந்து பாட்டுக்காரன் ஆரம்பிக்க போறாரு, பாட்காஸ்ட் ஆரம்பிக்க போறாருன்னு சொல்றப்ப எனக்கு அப்பவே தெரியும். ஏன்னா ஒரு மியூசிக் பத்தியே எப்பயும் யோசிச்சுட்டு இருக்கிற ஒரு ஆளு, அவரை பத்தி நம்ம தெரியும் என்ன மாதிரி பாட்டுலாம் சஜஸ்ட் பண்ணுவாருன்னு தெரியும். அதனால கண்டிப்பா அந்த பாட்காஸ்ட் வந்து நல்ல ஹிட் ஆகும் அப்படிங்கிறது தெரியும். அதனாலதான் இவ்வளவு நல்லா போயிட்டு இருக்குன்னு கூட நான் நம்புறேன். தேங்க்யூ குருபாய். ஆக்சுவலா நான் பாட்காஸ்ட் ஆரம்பிக்கிறதுக்கு மிகப்பெரிய காரணம் வந்து டெம்பிள் மங்கீஸ் இல்ல, அதை அழிச்சிடலாம், ஓக்கல் ஒலி விஜய் வரதராஜ் தான். ஏதோ ஒரு சேனல் இருக்குன்னு நினைக்கிறேன் யூடியூப்ல இல்ல. ஆமா, ஏதோ ஒரு சேனல், ஏதோ 2 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க பாவம். ஸோ அந்த விஜய் வரதராஜ் தான். பட் விஜய் வரதராஜ் ஆரம்பிக்க சொன்னாலும் ஒரு ஃபார்மேட் தெரியாம நான் எப்படி பண்றது. நான் வந்து ஒரு 3-4 வருஷம் முன்னாடி ஒரு பாட்காஸ்ட் பண்ணியிருக்கேன். ஒரு 4-5 எபிசோட் பண்ணிட்டு விட்டேன். அது ஸ்பாட்டிஃபைலையும் கிடையாது, எங்கேயும் கிடையாது, யூடியூப்ல மட்டும் இருக்கு. அப்படி இருக்கும்போது ஒரு ஃபார்மேட் எனக்கு தெரியணும்னு சொல்லிட்டு நான் வந்து கேட்டது விஜய் வரதராஜ் அவர்களோடதை கேட்டாலும் அடுத்து நான் கேட்டது குருபாய் பாட்காஸ்ட் தான். ஏன்னா நமக்கு பரிச்சயப்பட்ட ஒரு முகம், நமக்கு பரிச்சயப்பட்ட ஒரு குரல், அவங்க அதை எப்படி பண்றாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டா அது அவங்க ஸ்டைல்ல இருந்து இல்லைனாலும் அந்த ஃபார்மேட்டை நம்ம எடுத்துக்கலாம்னு கிராப் பண்ணி தான் நான் ஆரம்பிச்சேன் பாலா. ஆனஸ்டா அதான் உண்மை. ஸோ அதுக்கு உங்களுக்கு மிகப்பெரிய நன்றி. வருமானம் அதிகமா வர்றதில்லைங்கிறனால அதை போடுறது இல்லை. ஆனா நீங்களாம் போடுறப்ப எனக்கு சந்தோஷமா இருக்கும். பரவாயில்ல, இதை பத்தி எல்லாம் யோசிக்காம ஒரு ஆள் இயங்கிட்டே இருக்கிறது இருக்குல்ல. ஈவன் இப்ப விஜய்னாவாகட்டும் ஸ்பாட்டிஃபைல ரெகுலரா இருக்காங்கல்ல. நான் நிறைய வாக்மான் கேட்கறேன், அப்புறம் இவரு ஓக்கலொலி கேட்கறேன், அப்புறம் ஷோமியோடது இதெல்லாம் கேட்கறேன். இதெல்லாம் இந்த இந்த இதை பத்தி யோசிக்காம, வருமானத்தை பத்தி எல்லாம் யோசிக்காம அதுல இயங்கிட்டே இருக்கிறது இருக்குல்ல, அது பெரிய விஷயம். அது முக்கியமான காரணம் குருபாய். அதுக்கு என்னன்னா வந்து அதுக்கு மக்கள்கிட்ட இருந்து வர மெசேஜஸ், அது ஒரு பெரிய ரீசன். நான் அதை ஃபீல் பண்ணியிருக்கேன். அது இப்ப நம்ம யூடியூப்ல வீடியோ போடுறோம், அதுல வர்ற கமெண்ட்ஸ் நம்ம படிப்போம், சரி தப்பு என்னங்கறத நம்ம எடுத்துக்கிறோம், அதெல்லாம் ஓகே. எனக்கு பாட்காஸ்டுக்கு வர்ற ரெஸ்பான்சஸ் எல்லாம் பாக்குறப்ப ரொம்ப சோல்ஃபுல்லா இருக்கும். நான் ஒரு தடவை இந்த டிப்ரெஷன் பாட்காஸ்ட் விஜயனா கூட பண்ணிட்டு அதுக்கு வந்து ரெஸ்பான்சஸ் எல்லாம் பார்த்தாலே ரொம்ப ஹார்ட் ஃபெல்ட் ஆயிருச்சு. விஜய் நான் சொன்னாரு, இந்த மாதிரிலாம் வந்து பார்த்ததே இல்லடா, இதெல்லாம் பாக்குறப்ப நல்லா இருக்குடா, பாட்காஸ்ட் பண்ணலாம் போல இருக்குடா அப்படின்னு சொல்லுவார். எனக்கும் அதுதான் குருபாய். ஏன்னா ஃபர்ஸ்ட் எபிசோட் நான் பண்ணிட்டேன். பட் செகண்ட் எபிசோட்ல இருந்து வந்த கமெண்ட்ஸா இருக்கட்டும், எதுவுமே வந்து இப்போ நமக்கு வந்து என்னதான் ஒரு விஷயம் பிடிச்சிருந்தாலும் அதை கன்சியூம் பண்ணிட்டு அதை பத்தி வெளியில பேசுறது ஒண்ணு, அதே ஆளுக்கு கிட்ட போயிட்டு அதை பத்தி பேசுறது ஒண்ணு. எனக்கு வந்த எந்த மெசேஜுமே இன்னைக்கு வரைக்கும் ஒரு லைன்லயோ 2 லைன்லயோ இருந்ததே கிடையாது. ஒரு பெரிய பேராவா இருக்கும், ஒரு 35-40 லைன் இருக்கும். அதுக்கு கம்மியா எனக்கு வந்ததே இல்லை. நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க, நான் உங்க பாட்காஸ்ட் கேட்டு தூங்குறேன்னுவாங்க. எனக்கு அதை பார்க்கும்போது ஆக்சுவலா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா தூக்கம் வந்து ஒரு மிகப்பெரிய பிளஸ்ஸிங். எல்லாருமே நல்லா தூங்கணும். நான் என்னுடைய ரஃபான காலத்துல வந்து கொஞ்சம் கரடுமுரடான காலங்கள்ல வந்து நான் தூங்காம இருந்திருக்கேன். 24 மணி நேரம்லாம் தூங்காம இருந்திருக்கேன். ரொம்ப கேவலமான மனநிலையில நம்ம இருப்போம்.
அப்படி இருக்கும்போது ஒருத்தன் தன்னோட கவலைய மறந்து, நான் உங்க பாட்காஸ்ட் கேட்டு தூங்குறேன். ஒரு 15 நிமிஷத்துல தூக்கம் வந்துரும். உங்க பாட்காஸ்ட் நான் கேட்டு முடிக்க 4 நாள் ஆகும்ன்னு சொல்லும்போது, அது கேட்க ரொம்ப சந்தோஷமா இருக்கும். சரி நான் பேசுறத கேட்டு ஒருத்தன் தூங்குறான். சரி எனக்கு அது போதும். அ தூக்கம்ங்கிறது அதுவே எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபையிங்கா இருக்கும். ஆல்சோ நான் ரொம்ப நாள் கழிச்சு நீங்க சொன்னனால அந்த பாட்ட போய் கேட்டேன். எனக்கு வந்து என்ன பழைய மெமரீஸ்லாம் வந்துச்சு. என் ஃப்ரெண்டுக்கு நான் திரும்ப மெசேஜ் பண்ணி கேட்டேன். ரொம்ப நாள் கழிச்சு என் ஃப்ரெண்டு கிட்ட பேசினேன்லாம் நெறைய பேர் சொல்லுவாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ம். சரி, காசெல்லாம் நமக்கு தேவையில்ல. நமக்கு வந்து ஒரு விஷயம் நமக்கு சோல் சாட்டிஸ்ஃபையிங்கா இருக்கு. இத நம்ம கன்டின்யூ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான். இல்ல இப்பவும் ஃபியூச்சர்ல சொல்றேன். இது நம்ம ரெகுலரா பண்ண இந்த பிளாட்ஃபார்ம் வந்து இன்னும் மார்க்கெட்டிங்க்கான நல்ல பிளாட்ஃபார்மாவும் மாறும். நிச்சயமா அதுக்கான ஸ்கோப் டெஃபினட்டா இருக்கு. பட் இருந்தாலும் இப்போதைக்கு இதுல வர சின்ன சந்தோஷம் போதும் அப்படின்னு தான் வந்து நான் அத கன்டின்யூ பண்ணிட்டுருக்கேன். ரொம்ப ஹானஸ்ட்டா சொல்லப்போனா கடந்த ஒரு 3, 4 மாசமா வந்து ஆல்மோஸ்ட் டெய்லி ஒரு 16லருந்து 18 மணி நேரம் வேலை. அப்படி இருக்கும்போதும் யாரையாவது கூப்பிட்டு ஏதாவது ஒரு டாபிக் வச்சு ஒரு பாட்காஸ்ட் பண்ணணும். பட் சும்மா பேருக்கு பண்ணக்கூடாது. அதுல இட் ஹேஸ் டூ மேக் சம் சென்ஸ் அப்படிங்கிற பட்சத்துல ஒவ்வொருத்தரையா கூப்பிட்டு நம்ம பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இன்னைக்கு என்னுடைய அழைப்பை ஏற்று வந்ததுக்கு ரொம்ப நன்றி குருபாய் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். நன்றி, நன்றி சதீஷ். பாட்காஸ்ட் 40 நிமிஷம் சொன்னீங்களா? இதுல ஒரு 20 மினிட்ஸ் அப்பாடா! பார்த்தீங்களா? ரொம்ப தெளிவு. என்னைய பேச வச்சுட்டு அவர் சைலன்ட்டா இருக்காரு. பட் நம்ம இன்னைக்கு அப்படி விடுறதா இல்ல. இன்னைக்கு என்னோட வேலையே அதாங்க. ட்ரிகர் பண்ணி விட்டுருவேன். ட்ரிகர் பண்ணி விட்டு நீங்க பேசுங்க. பார்த்துருக்கேன். ம். ஃபிளிப்ல பார்த்துருக்கேன். சர்ஃப்ஸ் பொங்கிக்கிட்டு இருப்பாரு. நீங்க சிரிச்சுக்கிட்டே இப்படி தலையாட்டிட்டே இருப்பீங்க. ஸோ இன்னைக்கு இருக்கிற இந்த எபிசோட் வந்து ரொம்ப நாளா பிளான் பண்ணி கடைசி குருபாய் அன்னைக்கு நம்ம கூட்டு வந்திருக்கோம். இந்த எபிசோட் வந்து நான் ரொம்ப நாளா யாரையாவது வச்சு பண்ணணும்னு யோசிச்சுட்டு இருந்தேன். பட் எனக்கு தெரிஞ்சு குருபாய் தான் வந்து ரொம்ப சரியான ஆள். மிக சரியான ஆள்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா குருபாயோட ஃபீல்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, முன்னாடிலாம் வந்து இளையராஜா சாங்ஸ் போடும்போது நெறைய சாங்ஸ் நான் நோட் பண்ணியிருக்கேன். இந்த பாட்ட நம்ம எங்கேயோ கேட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரீவைண்ட் பண்ணி பார்க்கும்போது தான் அது ஞாபகம் வரும். ஏதாவது எங்க ஊர் பக்கம் மினி பஸ்லயோ, கவர்மெண்ட் பஸ்லயோ ஏதாவது ஒரு பாட்டுல கேட்டுருப்பேன். ஸோ இந்த எபிசோட் நம்ம எத பத்தி பேச போறோம்னா, மினி பஸ் பாடல்கள். அதாவது டவுன் பஸ் பாடல்கள், மினி பஸ் பாடல்கள பத்தி நம்ம பேச போறோம். நான் பிறந்தது வந்து புதுக்கோட்டை. நான் வளர்ந்தது வந்து வேற வேற இடங்கள்ல வளர்ந்தேன். தென்காசியில வளர்ந்தேன், பஞ்சாப்ல வளர்ந்தேன், ஈரோட்ல வளர்ந்தேன். ஆ மேஜர் லைஃப் தென்காசி தான். ஸோ தென்காசி வந்து பார்த்தீங்கன்னா, மினி பஸ்லலாம் வந்து சாங்ஸ் பயங்கரமா போடுவானுங்க. அதுவும் அ எனக்கு தெரிஞ்சு எனக்கு இப்ப 29 வயசு ஆகுது. நான் 6த் படிக்கும்போதெல்லாம் ஸ்கூலுக்கு வந்து மினி பஸ்ல தான் போவேன். அப்போ எனக்கு வந்து மினி பஸ் எனக்கு ஃபீட் பண்ண சாங்ஸ் வந்து எக்கச்சக்கம். அ அந்த பாடல்கள பத்தி தான் நம்ம பேச போறோம். இன்னைக்கு குருபாயும் நம்ம கூட இருக்கிறனால, அவரும் கேட்டு பிடிச்சு போன, அவருக்கு அவரோட பெர்சனலா கனெக்ட் ஆகுற மினி பஸ் பாடல்கள் தான் நம்ம வந்து இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ குருபாய், நீங்க பிறந்து வளர்ந்ததெல்லாம் என்ன என்ன மாரியான சிச்சுவேஷன்ல? நீங்க என்ன மாதிரியான சிச்சுவேஷன்ல வந்து இந்த மாரி மினி பஸ் பாடல்களுக்கு எக்ஸ்போஸ் ஆனீங்க? ஓகே. நான் வந்து பிறந்ததெல்லாம் வந்து ஒரு கிராமத்துல தான். சாத்தூர்ன்னு சொல்லிட்டு விருதுநகர்ல ஒரு கிராமம் இருக்கு. இப்ப ஓ! ஊராட்சியா மாறிடுச்சுன்னு நெனைக்கிறேன். பெரிய ஊராட்சி இப்போ. அதுக்கப்புறம் நான் இப்ப பெரிய ஊராயிருச்சு. நான் வளர்ந்தது வந்து ஆனா சிட்டில தான் வளர்ந்தேன். ஆனா ஓகே. எப்பவுமே வந்து பாட்டி அங்க இருப்பாங்க. பாட்டி வந்து ஊர்ல தான் இருப்பாங்க. ம், ம், அம்மாவோட அம்மா. அவங்கள ம், பார்க்கறதுக்காக எப்பவுமே ஸ்கூல் டேஸ் அந்த ஆனுவல் லீவ்லாம் வந்துச்சுன்னா, ம், வருஷம் வருஷம் அங்க போயிறது. அங்க தான் அந்த 1 மாசம், 1 1/2 மாசம் அங்க தான் செலவு பண்றது. அங்க ம், பக்கத்துல இருக்கிற சின்ன சின்ன கோயில்களுக்கெல்லாம் மினி பஸ்ல தான் கூட்டிட்டு போவாங்க. இந்த மாரி தான் எனக்கு போகும். அதே மாரி அங்கருந்து அ பக்கத்துல இன்னும் நெறைய சொந்தக்காரங்க ஊர்லாம் இருக்கும். கோவில்பட்டி இந்த மாரி ம், ம், எட்டயபுரம் இந்த மாரி ஏரியாலாம் இருக்குல்ல. ம், ம், அங்கலாம் நெறைய சொந்தக்காரங்க இருப்பாங்க. அங்க ஆனுவல் லீவ் போனா எல்லாத்தையும் ஒரே இதா முடிச்சுட்டு வந்துரணும். எல்லா சொந்தக்காரங்களையும் பார்த்துட்டு அப்படியே ரிட்டர்ன் திரும்ப ம், ம், வந்தாச்சுன்னா, அதுக்கடுத்து திரும்ப ஆனுவல் லீவ் தான் போணும். அப்ப அந்த மாரி போறப்ப பக்கத்துல எட்டயபுரம் போணும் அப்படின்னா, இல்ல கோவில்பட்டி போணும்னா, இந்த மாரி இந்த மினி பஸ்ஸோ இல்ல அ டவுன் பாட்டெல்லாம் பஸ்ஸு. போடுற மாரியான ம். பஸ், பிரைவேட் டவுன் பஸ், பஸ்ஸஸ்லாம். ம், ம், பிரைவேட் பஸ். அதுல தான் போறது. அப்ப அதுல போறப்ப தான் இந்த மாரி மினி பஸ்ஸஸ்க்குன்னே இருக்கிற பாடல்கள் இருக்குல்ல, ம், அது ம், கேட்க ஆரம்பிக்கிறது. ம். ஸோ உங்களுக்கு நினைவுல இருந்து ஒரு மினி பஸ்ல கேட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போன ஒரு ஃபர்ஸ்ட்டு பேங்கான ஒரு விஷயம் ஞாபகம் இருக்கும்ல? "அப்பா இந்த பாட்டு இந்த பஸ்ல கேட்டு தான்ப்பா எனக்கு ரொம்ப புடிச்சது. எனக்கு அதுக்கப்புறம் தான் இது தெரியும்." அப்படின்னு சொல்லிட்டு. அது என்ன பாட்டு சொல்லுவீங்க? எனக்கு வந்து இந்த பாட்டு நான் கேள்விப்பட்டுருக்கேன். அதாவது தலைவரோட பாட்டு தான். ம், ராஜாவோட பாட்டு தான். ம். நான் ஏரிக்கர மேலிருந்து 8 8 தச தச பாட்டு பார்த்தேன். இழுத்து செம்ம பாட்டு. அந்த பாட்டு ஆக்சுவலா எனக்கு எனக்கு தெரிஞ்சு அது வந்து ஒரு 7வதோ, 8வதோ அந்த டைம்னு நெனைக்கிறேன். 7த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்ப. அப்ப நான் வந்து
பஸ்ல எங்க ஊர்ல இருந்து பக்கத்துல எட்டயபுரம் போயிட்டு இருக்கேன். போயிட்டு இருக்கிறப்ப அந்த ம். பாட்டு ஓடிட்டு இருக்கு. ஓடுறப்ப மொத்த பஸ்ஸுமே சேர்ந்து பாடுறத நான் பார்க்குறேன் அத. ஓ! அது ஒரு சரியான வைபா இருந்துச்சு. நீங்க அத நோட் பண்ணியிருக்கீங்களான்னு தெரியல. மினி பஸ்ல நான் போறப்ப பார்த்துருக்கேன். பாட்டு வைக்கிற டிரைவர் வந்து அவருக்கு புடிச்ச பாட்டு வந்துச்சுன்னா, சவுண்ட் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி வச்சுருவாரு. ஆமா. கூட சேர்ந்து அந்த பாட்டு எல்லாருமே பாடிட்டு இருப்பாங்க. நான் அப்படியே இந்த சைடு பக்கத்துல உட்காந்துருக்கிறத பார்க்குறேன். அவரும் வாசிச்சுட்டு இருக்காரு. அந்த சைடு பார்க்குறேன். அங்க ஒரு அம்மா அவங்களும் வாசிச்சுட்டு இருக்காங்க. என்னடா இது ஒரு மேஜிக்கா இருக்கே! அப்படிங்கிற மாரி இருந்துச்சு. ம், ம். அந்த மாரி விஷயங்கள் அத பார்த்துட்டு டக்குன்னு அப்ப இதுக்கு ஒரு வைப் இருக்குல்ல. அப்ப இந்த பாட்டு எவ்வளோ பேர கனெக்ட் பண்ணுது பாரேன்! அப்படிங்கிற மாரி இருந்துச்சு. ம், ம். அதுக்கப்புறம் தான் அந்த பாட்டு என்னோட ரொம்ப ஃபேவரைட்டான சாங் ஆனது. ம், ம். அந்த பாட்டு இளையராஜா கூட பாடியிருக்காருல்ல. அவரோட வெர்ஷன் ஆமா, ஒண்ணு ஆமா. இருக்குன்னு நெனைக்கிறேன். அவரோட வெர்ஷன் இருக்கு. அவரோட வெர்ஷன் தான் ஆக்சுவலா அது ஊர் அது பக்கம்லாம் அதுக்கப்புறம் தான் போடுவாங்க. ஆமா. ஆனா நான் கேட்டது வந்து நார்மல் வெர்ஷன் தான். ம், ம். டூயட் வெர்ஷன் மாரி இருக்கும்ல. அதுதான் கேட்டுருக்கேன். ஆமாமா. அதுக்கப்புறம் இந்த பாட்டு என்னன்னு தேடி பார்க்கிறப்ப ராஜாவோட பாட்டு இருக்கு. அதுக்கப்புறம் என்னோட மோஸ்ட் ஃபேவரைட்டா அவரு பாடுறது தான் கேட்கிற மாரி ஆயிருச்சு. ம், ம். இந்த மாரி விஷயம் நடக்கும். அதே அ மாரி அ இந்த பாட்டும். செம்பருத்தி செம்பருத்தி பூவ போல பெண்ணொருத்தி. பொண்ணொருத்தி. ஆமா. அந்த பாட்டு. நெறைய பாட்டு. இது எனக்கு இந்த வந்து இந்த பாட்டு இதே மாரி. ம், ம். ஓ! எல்லாருமே பாடி ஜாம் பண்ண மாரி. எல்லாருமே பாடி ஜாம் பண்ண மாரி. கரெக்ட்டா ஓகே, அதுவும் அதே நிகழ்வுல தான் நடந்துச்சு. ஓகே. எனக்கு வந்து நான் 6த் படிக்கும்போது, இந்த பாட்டு வந்து எல்லாரும் கிரிஞ்சுன்னு இப்ப போஸ்ட் பண்ணிட்டு இருக்கானுங்க. பட் தேவா சாரோட மியூசிக்ல ஆ எருக்கஞ்செடியோட இறுக்கி பிடிச்ச என் மாமா வந்து எப்ப எப்ப அதுக்கு டிக்டாக்கும், மோஜும் பண்ண ஆரம்பிச்சாங்களோ, அப்பதான் அது கிரிஞ்ச் ஆச்சு. ஆமா. நீங்க அது யோசிச்சு பாருங்க. நம்ம நெறைய அ பாடல்கள் வந்து இந்த மாரி மினி பஸ்ல போறப்ப கேட்கிறோம்ல. ம், ம். எல்லா பாட்டும் நீங்க இளையராஜான்னு நெனைப்பீங்க. ஆனா அதுல முக்காவாசி பாட்டு தேவாவ போட்டுருப்பாங்க. தேவா, சங்கர் கணேஷ். சங்கர் கணேஷ். ஆமா. ஏன்னா அவரு தான் அந்த சவுண்டிங் அந்த டைம் கொண்டு வராரு. இப்ப ம். நான் ஏரிக்கர மேலிருந்து அந்த மாரி விஷயமோ, இல்ல இந்த மாரி பாட்டு. அ உன் மனசுல பாட்டு பாட்டு தான் தான் இருக்குது. இருக்குது. அந்த பாட்டெல்லாம் பார்த்தோன்னா, அதோட சவுண்டிங்க்கு ஏத்த மாரியே அடுத்தடுத்து பாடல்கள் வர்றப்ப நம்ம யோசிச்சோம், ச்சே! இதுவும் ராஜா தான் போட்டிருப்பாரு அப்டின்ட்டு. ஆனா பார்த்தோன்னா, அது தேவாவா இருக்கும். நான் ஆமா. ஆக்சுவலா ஒரு 1 வருஷம் முன்னாடி வரைக்கும் ஹானஸ்ட்டா சொல்றேன். "இருக்கஞ்சேரி ஒரு பாட்டு வந்து இளையராஜா தான் பண்ணாருன்னு" நம்பிக்கிட்டு இருந்தேன். என் ஃப்ரெண்டு தான் சொன்னான், "இல்லடா அது தேவா பண்ணது. தேவா இயர்லி ஸ்டேஜ்ல பண்ணது" அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நெறைய ம். பாட்டு அந்த மாரி. அதே மாரி இன்னொரு பாட்டு இருக்கே. ம். தூதுவளையல அரைச்சு அய்யய்யோ! தொண்டையில தான் நனைச்சு அந்த அந்த பாட்டு இப்ப ஆல்மோஸ்ட் கிரிஞ்சுங்கிற ஸ்டேஜ்க்கு கொண்டு வந்துட்டாங்க. ஆனா போட்டு சூப்பர் பாட்டு அது. செம்ம பாட்டு. அதுவும் அந்த ஃப்ளூட் எல்லாம் வாசிக்கிறது பயங்கர கஷ்டம். அப்போ சிங்கிள் ம், ம். டேக்ல அந்த ஒரு சாங்க ரெக்கார்ட் பண்ணும்போது அதெல்லாம் பண்றது வந்து வித்தகாரனா இருந்தா மட்டும் தான் முடியும். ஸோ இளையராஜா கூட இருந்த மியூசிஷியன்ஸும் அவ்ளோ ஸ்கில்ஃபுல்லா இருந்தனால தான் அதெல்லாம் சாத்தியப்பட்டிருக்கு. அந்த ம், பாட்டு ம், இப்ப நீங்க ம். சொல்லும்போது என் காதுக்குள்ள வந்து அந்த ஃப்ளூட் கேக்குது. இல்ல டடடடடடட் அப்படின்னு தூதுவளையில வரும். அரைச்சு தேவா தேவா பாடுன பாட்டு. தேவாவோட பாட்டு அது. ஓ கா ஆமா. அது தேவாவோட தான். நமக்கு அது கெஸ் பண்ணவே முடியாது. அந்த அளவுக்கு தேவாவும் அந்த அவுட்புட்ட வாங்கியிருக்காரு. நிச்சயமா. இல்லன்னா இப்போ ஐயோ! அந்த ஆள வந்து என்ன சொல்றது? ஒரு ஏ.ஆர். ரஹ்மான் போட்டுட்டு இருந்தாலும், ஏ.ஆர். ரஹ்மான் கூட காம்பீட் பண்ணிட்டு இருந்தாரு அந்த ஆளு. ஆமா. ஆசையெல்லாம் ஏ.ஆர். ரஹ்மானுக்கு டஃப் குடுத்த மாரி தான் இருக்கும் சவுண்ட்ஸ் எல்லாம். நேருக்கு ஆசை நேர் குஷிலாம் ஆசையெல்லாம். குஷிலாம் நான் நம்பிட்டேன். அந்த ம்ஹ்ம். மொட்டு ஒன்று மலர்ந்தினம் இருக்கும் முன்னாடி அந்த அந்த இது வரும்ல, மைக்கேல் ஜாக்சன் ஆமா, பீட் ஆமா. சாங் வரும். ம்ஹ்ம். அந்த பீட்ஸ் வந்துட்டு அந்த பாட்டு ஆரம்பிக்கிறப்ப, என்னடா இவ்ளோ சவுண்டிங்லாம் ஏ1 குவாலிட்டியா இருக்கு. யார் இதெல்லாம் இதெல்லாம் ரஹ்மான் ரஹ்மானால தானே தான் பண்ணியிருப்பாரு. முடியும். அப்படின்னு யோசிச்சேன்னா, அங்க அவரு உட்கார்ந்துட்டு இருப்பாரு தேவா. "The man with the banner" மாஸ்டர் த பிளாஸ்டர் அப்படின்னு. ஸோ வேற எந்த பாட்டு உங்களுக்கு ஞாபகம் இருக்கு விவிடா? டக்குனு ஞாபகம் வருதுன்னா, இந்த இந்த இன்னொரு பாட்டு, "ராசா ராசா உன்ன "ஒன்ன வச்சிருக்கேன் வச்சிருக்கேன் நெஞ்சில நெஞ்சில ரோசா ரோசா பூவ பூ." போல." நானு ஒரு விஷயம் நோட் பண்ணியிருக்கேன். என்ன அப்படின்னா, ஆ. அ இந்த மினி பஸ் பாடல்கள் நீங்க கேட்கிறீங்கல்ல, ம். அதுல முக்காவாசி பாட்டு நல்லா நோட் பண்ணி பாருங்க, பெண்களோட காதல சொல்ற பாட்டா இருக்கும். பெண்கள் தங்களோட ஆ. காதல வந்து நெனச்சு வெளிப்படுத்துற பார்த்துட்டோ, இல்ல பாட்டு. காதலன் கிட்டயோ வெளிப்படுத்துற பாட்டா இருக்கும். ம், ம். எப்படி அப்ப அது வந்து அவ்வளோ பேருக்கு அது கனெக்ட் ஆகுது. இப்போ மினி பஸ்னால இப்ப டிராவல் சாங்ஸ்ன்னு நீங்க வச்சுக்கலாம். டிராவல் ஆமா. சாங்ஸ்ங்கிறது தனி. இப்போ நம்ம பறவை எங்க இருக்கு அதெல்லாம் கேட்கிறோம், அதெல்லாம் தனி. ம். இந்த மாரி பாடல்கள் பஸ்ல போறப்ப கேட்டோம்னா, நம்ம முக்காவாசி பாட்டு கேட்டு எல்லா பாட்டுமே வந்து இந்த பெண்களோட காதல் சொல்ற பாட்டா தான் இருக்கும். இல்ல ஒரு ஆ. பெண்ணு தான் இனிஷியேட் பண்ற பாட்டா இருக்கும்.
இப்ப இந்த பாட்டு இருக்குல்ல, நான் இப்ப ஒரு பாட்டு சொன்னேன்ல, ம், ம். ராசா ராசா உன்ன இந்த வச்சிருக்கேன் நெஞ்சில. அதுக்கப்புறம் உன் மனசுல லா ஆ, பாட்டு ஆ. அந்த பாட்டாகட்டும், தூதுவளையில அரைச்சு, எருக்கஞ்செடியோரம், எல்லா பாட்டும் பார்த்தீங்கன்னா, அந்த அந்த ஒரு பொண்ணு தான் ஸ்டார்ட் பண்ணும். இந்த அ பாட்டு, ஒரு வார்த்தை பேச பேச ஒரு ஒரு அந்த பாட்டு வருஷம் கூட காத்திருந்தேன். அதெல்லாம் நெறைய நான் கேட்டுருக்கேன் பஸ்ல போறப்போ. நான் தெரிஞ்ச அ தெரிஞ்ச ஃப்ரெண்ட் ஒருத்தவங்கள பார்க்க பொள்ளாச்சி போவேன். ம், ம். கோயம்புத்தூர்லேருந்து பொள்ளாச்சி போறப்போ, அ கரெக்ட்டா அதெல்லாம் பஸ்ல வந்து சண்டையே நடக்கும். ம். 2 பிரைவேட் பஸ்காரனுக்கு சண்டையே ஆமா. நடக்கும். யார் வந்து ஹாரன்லாம் வேற. சவுண்ட் ஜாஸ்தியா ஹாரன் ஆமா. அந்த பாட்டுல ஏதாவது மியூசிக் ஏத்த மாரி அவன் ஹாரன்லாம் அடிச்சுக்கிட்டு இருப்பான். ஆமா, ஆமா. ஆக்சுவலா நீங்க சொன்ன நான் பிறகு வந்து அந்த தான் ஒரு வார்த்தை சொல்ல பாட்டெல்லாம் பார்த்தேன்னா, அப்பதான் கேட்கிறேன் நானு. பஸ்ல தான் கேட்கிறேன். பஸ்ல கேட்டுட்டு தான் இது என்ன படம் அப்படின்னு தேடி பார்க்கிறப்ப, அ அ அதுக்கப்புறம் தான் ஐயா. இவரோட படத்தெல்லாம் பார்க்குறேன். ம், ஐயாவோடதெல்லாம் ம். பார்க்குறேன். ஹானஸ்ட்டா குருபாய், நான் பார்த்த வரைக்கும் ஐ மீன் நான் இந்த விஷயத்த கவனிச்சதே இல்ல. இப்ப நீங்க சொன்ன பிறகு தான் எனக்கு வந்து ஸ்ட்ரைக் ஆகுது. இந்த மினி பஸ்ல இல்ல பஸ்ல போடக்கூடிய பாடல்கள்ல மேஜரா வந்து ஃபீமேல் சென்ட்ரிக்கா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு டக்குன்னு ம். ஒரு சாங் ஞாபகம் வருது. நன்றி சொல்ல உனக்கு வார்த்தை இல்ல எனக்கு. அதெல்லாம் போட்டு தேய் தேய்ன்னு தேய்ப்பானுங்க. அதுவும் ஒரு பொண்ணு பாடுற மாரி தான் இருக்கும். அந்த ஆமா. சாங்கு. இனிஷியேட் பண்றது பொண்ணா தான் இருக்கு. அவரும் ஆமா. பாடுவார் கூட. ஆனா அந்த ம், ம். அது பொண்ணோட பாட்டு தானே அது. ம், "நன்றி ம். சொல்ல உனக்கு வார்த்தை இல்ல எனக்கு" அப்படின்னு ஒரு பொண்ணு தானே பாடுது. ஆமா, ஆமா. அதுக்கப்புறம் இந்த பாட்டு இருக்கே, சொக்கத்தங்கம்ல, "என்ன நெனச்ச நீ என்ன நெனச்ச" அந்த பாட்டும் பயங்கரமா எனக்கு ஒரு பஸ் டிராவல்ல எனக்கு ரொம்ப புடிச்ச பாட்டுனா, சொக்கத்தங்கம்ல அந்த பாட்டு. முந்தா நாள் கூட கேட்டுட்டு இருந்தேன். ரேண்டமா யோசிக்கும்போது, சரி ஊர் பக்கம் இருந்தா நல்லாருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, ஊர மிஸ் பண்ணும்போதெல்லாம் நான் இந்த பாட்டுல ஏதாவது ஒண்ணு கேட்டா, அப்படி ஊர் பக்கம் போயிட்டு இருக்க மாரியும், சாரல் அடிக்கிற மாரியும் நான் மனசுக்கு ஃபுல்லா ஃபீல் பண்ணிப்பேன். ஸோ அந்த மாரியான இத இப்ப சொல்லணும்னு நெனச்சேன். என்னன்னா, ம். ஆ எங்க பாட்டி ஊர்ல இருந்தாங்கன்னு சொன்னேன்ல. பாட்டி ம், ம். ரொம்ப வயசாக ஆரம்பிச்சுருச்சு. கூட்டிட்டு வந்து வீட்ல தான் இருக்கோம் இப்ப. எல்லாரும் ஒண்ணா தான் இருக்கோம். ம், ஆனா ம். இப்ப ஊர் சைடுக்கு போறதே கிடையாது. ம். ஊர்ல இருக்க வீடு அப்படியே இருக்கு. ஊர் சைடு போறதே கிடையாது. அப்ப நான் யோசிக்கிறேன். எங்க அம்மாலாம் அடிக்கடி சொல்லுவாங்க. "சும்மா போயிட்டு வரலாம். போய் அங்க அட்லீஸ்ட் கிளீனிங்காவது பண்ணிட்டு வருவோம். ஒரு 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 10 நாள், 5 நாள் இருந்துட்டு வருவோம்" அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா ம், ஊர் ம். சைடுல போறதுங்கிறதே இப்ப இல்லாம போயிருச்சா? ம். அப்ப அந்த மாரி மிஸ் பண்றப்பலாம் இந்த மாரி ஏதாவது ஒரு பாட்ட எடுத்துட்டு அப்படியே ஹெட்ஃபோன்ல கேட்டுட்டு இருந்தேன்னா, அப்படியே ஒரு நல்ல ஃபீல். ம், அந்த ம். டவுன் பஸ்ல போற ஃபீலே குடுக்குது அது. ம், ம். ஆமா. ஆல்சோ தவசில இந்த பாட்டு இருக்கே, "தந்தன தந்தன தை மாசம்." எனக்கு அந்த பாட்டு கேட்கும்போதெல்லாம் நான் ராஜபாளையம் சைடு இருக்கிற மாரி என்ன நானே அந்த இடத்துக்கு டெலிபோர்ட் பண்ணிப்பேன். ஏன்னா, எங்க சித்தப்பாவும், சித்தியும் வந்து சிவகாசியில இருந்தாங்க. ஸோ அவங்கள ம். பார்க்கும்போதெல்லாம் ஒரு ஒரு பிரைவேட் பஸ் தான் வந்து அந்த ஸ்ட்ரெச் ஃபுல்லா கவர் பண்ணும். ஒரு 1 1/2 மணி நேரம் பஸ் டிராவல். அந்த 1 1/2 மணி நேரமும் அவன் போடுற பாட்டுலாம் வந்து வேற லெவல்ல இருக்கும். அந்த மாரி ஒரு ம். டிராவல்ல எனக்கு கேட்டு ரொம்ப புடிச்ச பாட்டு தான் வந்து "தந்தன தந்தன தை மாசம்." அது மாரி அந்த சாங் கேட்கும்போது, சில பாட்டு வந்து ஒரு ஒரு கிளைமேட்டையோ, ஒரு ஊரையோ ஞாபகப்படுத்தும் இல்லையா? எனக்கு வந்து நெறைய வித்யாசாகர் சாரோட சாங்ஸ்லாம் கேட்கும்போது வந்து, நான் மதுரையில இருக்கிற மாரி ஃபீல் பண்ணுவேன். அந்த பாட்டுக்கும் மதுரைக்கோ, இல்லன்னா நான் அந்த பாட்டு வந்து மதுரையில கேட்ட மாரியோ எந்த மெமரியும் இருக்காது. பட் அந்த மாரியான ஒரு ஃபீல் வந்து சில சாங்ஸ் குடுக்கும். ஆமா. எனக்கு அந்த ஹாரிஸ் பாட்டோட சாங்ஸ்லாம் கைண்டே அப்படி இருக்கும். எனக்கு ஹாரிஸ் சாங்ஸ்லாம் கேட்கும்போது, நான் திருநெல்வேலில இருக்க மாரி ஃபீல் பண்ணுவேன். யுவன் சாங் வந்து என்னோட வீட்ட நான் வந்து பயங்கரமா ரிலேட் பண்ணிப்பேன். யுவன் சாங்ஸ்லாம் ம். கேட்கும்போது. ஸோ அந்த மாரி வந்து எனக்கு அந்த தந்தன தந்தன தை மாசம் வந்து எனக்கு அந்த ஒரு டைம் ஜோனுக்கு, அந்த ஒரு லொகேஷனுக்கு என்னைய அப்படியே டெலிபோர்ட் பண்ணும். அந்த மாரி ஏதாவது ஒரு சாங் இருக்கா? ஊர மிஸ் பண்றது ஓகே. பட் இந்த சாங் கேட்கும்போது இந்த லொகேஷன் எனக்கு ஞாபகம் வரும். இந்த லொகேஷன்ல இருக்கிற மாரி இருக்கும். அந்த மாரி ஏதாவது உங்களுக்கு இருக்கா? அதுதான் நீங்க சொன்னது தான். இப்ப இந்த அ இவரோட சாங்ஸ் எல்லாம் கேட்கிறப்ப, ம், ம். தேவாவோ இல்ல நம்ம இளையராஜாவோட சாங்ஸ் இந்த டவுன் பஸ் சாங்ஸ்லாம் இருக்குல்ல, ம், அந்த ம். சாங்ஸ்லாம் கேட்கிறப்ப எனக்கு ஊர் சைடுல இருக்கிற மாரி தான் இருக்கும். ம், ம். அப்படியே ஊர் சைடுல நல்லா இருக்குல்ல, அப்படியே நம்ம சுத்தி பில்டிங்கா தான் இருக்கு. ஆனா ம். அப்படியே சுத்தி பச்சை பசேல்ன்னு இருக்குல்ல, நல்லா இருக்குல்ல அப்படிங்கிற ஒரு ஃபீல் அந்த அந்த ஃபீல ம். குடுத்துரும் அது. நான் ஆக்சுவலா எனக்கு இந்த இது சொல்றேன்ல, நம்ம நம்ம கூட சேர்ந்து எல்லாருமே பாடுவோம் அப்படின்னு சொல்றேன்ல, ஆமா, ஆமா. ஆக்சுவலா அது எனக்கு வந்து ஒரு பெரிய பெரிய வியாதி அது. ஓ! என்னன்னா, என்ன பாட்டு நான் கேட்டுட்டு இருந்தாலும், எனக்கு கூட பாடணும். நான் பாடணும். ம், ம். எல்லாம் இந்த ஒரு ஃபேமஸான மீம்ஸ் எல்லாம் கூட இருக்குல்ல. காதுல ம். ஹெட்ஃபோன் போட்டுட்டு பாட்டு கேட்டுட்டே நம்ம கூட பாடுறப்ப, நம்மளும் அவங்க வாய்ஸ் மாரியே பாடுறோம் அப்படிங்கிற மாரி நமக்கு ஃபீல் ஆயிரும். ஆமா. ஆனா, வெளிய ஆப்போசிட்ல இருக்கிறவன் "ஏன்டா கத்திக்கிட்டு இருக்க?" அப்படிம்பான். ஆமா. நான் என்னன்னா, இந்த மாரி பஸ்ல இங்க தான் ஒரு ஈரோடு சைடுல ஒரு வேலை விஷயமா போயிருக்கிறப்ப, மினி பஸ்ல தான் போயிட்டுருந்தேன். ம். ரீசென்ட் டைம்ல தான். ஒரு 1 இயர், 2 இயர் பிஃபோர் தான். ம், ம். போயிட்டுருந்தேன். போயிட்டுருக்கிறப்ப,
அங்க இந்த பாட்டு ஓடிட்டு இருக்கு. நெஞ்சுக்குள்ளே இன்னாருன்னு அந்த பாட்டு இருக்குல்ல. ஆமா, ஆமா. கார்த்திக் பாட்டு. ஆமா. கார்த்திக் அதுவும் சவுந்தர்யா பாட்டு. பயங்கரமான ஒரு சாங். அதுவும் பயங்கரமான song. அந்த பாட்டு ஓடிட்டு இருக்கு. பாட்டு ஓடிட்டு இருக்கிறப்ப, நானும் கூட சேர்ந்து பாடிட்டே இருக்கேன். பக்கத்துல ஒருத்தர் உட்கார்ந்திருந்தாரு. நான் அவர்ட்ட சொல்றேன். "அண்ணா இந்த மாரி கூட சேர்ந்து பாடுவேன். தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களா?" அப்படின்னு. "இல்ல, இல்ல தம்பி அதெல்லாம் ஒண்ணும் இல்ல." அப்புறம் நான் அப்படியே கூட சேர்ந்து பாடிக்கிட்டே இருக்கேன் நான். ம். நான் பொதுவாவே பைக்ல போறப்பயும் பாட்டு கேட்டுட்டே போற பழக்கம் தான். ம், ம். இப்ப ரீசென்ட் டைம்ஸ்ல தான் பாட்காஸ்ட் கேட்கறது, இல்ல யூடியூப் வீடியோஸ் ஏதாவது ஓட விட்டுட்டு அப்படியே யாராவது இன்டர்வியூ இருந்தாங்கன்னா, இன்டர்வியூ அப்படியே கேட்டுட்டே போறது அந்த மாரிலாம். ம், முதல்லலாம் பைக்ல போணும்னா எனக்கு ரொம்ப குஷியாயிரும். ஏன்னா பாட்டு கேட்டு போனா ஜாலியா இருக்கும். ம், ஒரு 1 ம். ஹவர், 2 ஹவர் எங்கேயாவது பைக்ல போனோம் அப்டின்னா, ரொம்ப சந்தோஷமாயிரும். பாட்டு ம், கேட்டு ம். போலாம் அப்டின்ட்டு. அது பாட்டு கேட்கறது மட்டும் கிடையாது. ம். பாட்டு அது அப்படியே கேட்டுட்டே பாட்டு பாடவும் செய்யணும். பாடிக்கிட்டே போலாம். ம், ம். பாடிக்கிட்டே போறது. ஏன்னா யாரும் கேட்க மாட்டாங்க. நான் பாட்டுக்கு பாடிட்டு இருப்பேன். ம், சிக்னல் ம். வரும். சிக்னல்ல ம், ம். நிக்கிறப்ப அப்படியே எல்லாம் பக்கத்துல பார்ப்பானுங்க. என்ன அவன் கத்திக்கிட்டு இருக்கான். ம். ம். ஸோ பாட்டு பாடுறது ஒரு வியாதி மாரி ஆயிருச்சு. ம். ஆ ம். நீங்க இப்ப தமிழ்நாடு ஃபுல்லா ஆல்மோஸ்ட் நீங்க டிராவல் பண்ணியிருப்பீங்க இல்லையா? நீங்க வந்து மேக்ஸிமம். எந்த ஊருக்கு போம்போது வந்து, அந்த மியூசிக்க அதாவது ஒரு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ல வர மியூசிக்க வந்து மக்கள் பயங்கரமா என்ஜாய் பண்றாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? அதான் அந்த சைடு தான். நான் ஃபர்ஸ்ட் ஒரு இன்சிடென்ட் சொன்னேன்ல, அந்த சைடு தான். ஆமாமா. கோவில்பட்டி சைடு பார்த்தோம்னா, ம், நல்லா ம். என்ஜாய் பண்றாங்க. ம், ம். இன்னைக்கும் இருக்கு. நம்ம யோசிப்போம். இன்னைக்கும் இருக்கு. நம்ம யோசிப்போம். இவங்களுக்கெல்லாம் மியூசிக் என்ன தெரியும்? அப்படின்னு நம்ம யோசிப்போம். ஆனா மியூசிக் அவ்வளோ நல்லா என்ஜாய் பண்றாங்க. ம், ம். அது சும்மா ஒரு அவுட்ஃபிட்ட பார்த்துட்டு, ச்சே இவங்களும் மியூசிக்லாம் கேட்க மாட்டாங்க. சும்மா வேலை பார்க்குறாங்க. அங்க பக்கத்துல இருக்கிற வயல்வெளிக்கோ, இல்ல வேலைக்கெல்லாம் போவாங்க. இவங்களுக்கு என்ன மியூசிக் தெரிய போகுது அப்படின்னு நெனைப்போம். ஆனா ம், அவங்க ம். கூட சேர்ந்து பாடுறாங்க. அவ்வளோ அழகா என்ஜாய் பண்றாங்க. ம், ம். ஆக்சுவலா நான் பார்த்த வரைக்கும் ரூபாய், நீங்க சொன்ன மாரி அந்த கோவில்பட்டி ஸ்ட்ரெச்சு. அதுக்கப்புறம் நான் மியூசிக்க வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ல பயங்கரமா என்ஜாய் பண்றது பார்த்தீங்கன்னா, மதுரை டூ தேனி வந்து யாராவது இந்த பாட்காஸ்ட் கேட்டுட்டு இருக்கவங்க போயிருந்தாங்கன்னா தெரியும். வேற லெவல்ல என்ஜாய் பண்ணுவானுங்க. அந்த ஒரு ம். 2 1/4 மணி நேரம், 2 1/2 மணி நேரம் அந்த பஸ் ஜர்னி அப்படி என்ஜாய் பண்ணுவானுங்க. அது வந்து ம். அது ஆக்சுவலா மினி பஸ் கிடையாது. ப்ராப்பர் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட். பட் அ அத பத்தி ஆக்சுவலா இந்த படம் இருக்கே. சுப்ர ம். சுந்தரபாண்டியன். சுந்தரபாண்டியன்ல அந்த சீன்லாம் வந்து பார்க்கும்போது நிஜமாவே நான் அந்த ஏரியாலலாம் அது மாரி நடக்கிறத பார்த்துருக்கேன். ஒரு பொண்ணு ஒரு ஓகே, ஓகே. பஸ் ஸ்டாப்ல பஸ் ஸ்டாண்ட். ஏறிச்சுன்னா, இவன் போய் கெஞ்சுவான். "அண்ணா இந்த பாட்ட போடுங்கண்ணே" அப்படின்னு சொல்லிட்டு. அவனே வந்து கேசெட்லலாம் ரெக்கார்ட் பண்ணி வந்து குடுப்பான். ம். ம். "இத போடுங்க" அப்படின்னு நடக்கும். சொல்லிட்டு. என்னன்னா, இந்த ஒரு ஒரு பாட்டு பெர்சனலா கனெக்ட் ஆகுறதுன்னு ஒண்ணு இருக்குல்ல. ம், இப்ப ம். ஒரு ஒரு சாங் வந்து எனக்கும் அந்த பொண்ணுக்கும் மட்டும் தெரியும். இது எங்க பாட்டு தான் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். அத ப்ளே பண்ணி காமிக்கிறது அந்த ஒரு கெத்து இருக்குல்ல. ம், அது ம். நல்லா இருக்கும். பஸ் பூரா அந்த ஒரு பாட்ட அது ஒரு பாட்டு ஓடுற 5 நிமிஷம் அவன் தான் ஹீரோ அங்க. ஆமா, அந்த பஸ்ல நிச்சயமா. அவன் தான் ஹீரோ. பயங்கரமா ஃபீல் வலையோசை கலகலன்னு ஃபீல் பண்ணிட்டு வந்துரலாம். நான் இப்ப ரீசென்ட் டைம்ல ஒரு தட ஒரு ஒரு இப்போ ரீசென்ட் டைம்ல ஒரு 6 மந்த் அந்த மாரி டைம்லலாம் ம், ம், ஒரு சைட்டுக்கு போயிருந்தேன். சைட்டுக்கு போயிட்டு நான் வர்றப்ப பஸ்ல தான் வந்துட்டு இருந்தேன். ஒரு ஃப்ரெண்டு கூட வந்துட்டு இருக்கேன். ம், ஆ பஸ்ல மினி பஸ்ல தான் போறோம். ம், மினி பஸ்ல பாட்டு போடுறாங்க. இந்த பாட்டு தான் ஓடுச்சு. "எருக்கஞ்செடி ஓரம்" பாட்டு தான் ஓடுது. ம், ஓடுறப்ப அந்த ஃப்ரெண்ட் சொல்றாப்படி, ஏன் இவ்ளோ சவுண்ட் வச்சுட்டு போறாங்க? ஒரு ம், மாரி இரிட்டேட்டிங்கா இருக்கே" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருந்தாங்க. ம், ம். நான் சொன்னேன், "டேய் அந்த பஸ்ல பாட்டு போடுறது எல்லாரும் கேட்கணுங்கிறதுக்காக கிடையாது. வெளிய இருக்கிறவனும் பஸ்ஸுக்கு வெளியில வெளிய இருக்கிறவனும் இருக்கிறவனுக்கு கேட்கணும்." கேட்கணும். உண்ம அதான். ஆனா ம். இப்போ முன்னாடி இருந்த மாதிரி இருக்கா? அந்த கல்ச்சர் ஆக்சுவலா கொஞ்சம் கம்மியாயிடுச்சுன்னு நெனைக்கிறேன். எல்லாருமே ஏதாவது டூ வீலர் வச்சிருக்காங்க. அதான். இல்ல, இல்ல. இப்பல்லாம் பஸ்ல எல்லாம் என்ன தெரியுமா பாட்டு போடுறாங்க? ம். நீங்க எத சொல்றீங்க? 2 வீலர்ல எல்லாம் போறாங்க அப்படின்னு சொல்றீங்களா? இல்ல இப்ப இப்பவும் பஸ்ல அந்த மாரி சாங்ஸ் கல்ச்சர் இருக்கான்னு கேட்கிறேன். ஏன்னா நான் இருக்கு. பார்த்ததுலருந்து கொஞ்சம் இருக்கு, இருக்கு. கம்மியா இருக்குன்னு நெனைக்கிறேன். நான் இப்ப போற பஸ்லஸ்லாம் அ என்ன மாரி பாட்டு போட ஆரம்பிக்கிறாங்க அப்டின்னா, இது ம், இது இது ஒரு செட் ஆஃப் சாங்ஸ் இருக்குல்ல. இந்த ம், சாங்ஸும் கேட்கறாங்க. இப்ப என்ன பண்றாங்கன்னா, ஃபுல்லா பீட் சாங்ஸா போட ஆரம்பிச்சுட்டாங்க. ம், ம். இந்த குத்து பாடல்னு டாடி மம்மி ஆ. வீட்டுல இந்த பாட்டுலாம் ஓடுது. இந்த மாரி ஓகே. பாடல்கள் இப்ப ஓட ஆரம்பிச்சுருச்சு. ம், ம், கொஞ்சம் அவங்களே கொஞ்சம் அப்டேட் ஆயிக்கிறாங்க போல இருக்கு. ம். நம்ம தான் நெனச்சுக்கிட்டு இருக்கோம். Spotify பிளேலிஸ்ட் கண்டதுகள் இதுன்னு. அவனுங்க கியூரேட் பண்ணி வச்சிருப்பாங்க பாருங்க. ஒண்ணும் எதையுமே ஸ்கிப் பண்ண மாட்டாங்க. ஆக்சுவலா நீங்க நல்லா நோட் பண்ணி ஆமா. பார்த்தீங்கன்னா, நான் பஸ்ல போறோம்னா, நீங்க ஒரு 3 மணி நேரம், 4 மணி நேரம் அந்த பஸ்ல போனாலும், எந்த சாங்கையும் அவங்க ஸ்கிப் பண்ண மாட்டாங்க. அது ம், ம். ப்ளே ஆயி முடிஞ்சு அது ரிப்பீட்ல போகும். ஸோ அந்த மாரி பயங்கரமா கியூரேட் பண்ணி வச்சிருப்பாங்க. அதுக்கு என்ன சொல்றது? அதுக்குன்னே சில கேசெட்ஸ் வச்சிருப்பாங்கல்ல. ஆமா. நம்ம இந்த அதுக்குன்னே மதுரை சைடுலாம் ஸ்பெசிஃபிக்கா பார்த்தா பஸ் இருக்கும். ஸ்டாண்ட் பக்கத்துல அதுக்குன்னே ஸ்பெசிஃபிக்கா
சிடிலாம் வச்சுட்டு இருந்தாங்க. ஆமா. மதுரையில வந்து நெறைய கடை இருக்கு. கீஸ்டு கானம், அதுக்கப்புறம் மீனாட்சி பஜார். மீனாட்சி பஜார்லாம் வந்து பைரசிக்குன்னே பேர் போன தெரு அது. அதுல வந்து பஸ்ல போறதுக்குன்னே சாங்ஸ்லாம் வச்சிருப்பாங்க. ஸோ அது ம், ஒரு ம். பெரிய மார்க்கெட்டா இருந்துச்சு. நம்ம பேசிட்டு இருக்கும்போது நம்மளோட மெமரபிள் சாங்ஸ் பேசணும்ல. இன்னும் கொஞ்சம் நீங்க லிஸ்ட் அவுட் பண்ண முடியுமா? உங்களுக்கு ரொம்ப பிடித்த பாடல்கள். பஸ்ல கேட்டு, இல்ல பஸ்ல பயங்கரமா வைபான பாடல்கள்னு. எனக்கு என்னன்னா, அந்த தவசி படத்துல வந்து நீங்க "தந்தன தந்தன தை மாசம்" சொன்னீங்கல்ல, ம், ம். அதுல அந்த மேரேஜ் சாங் ஒண்ணு இருக்கு. "ஏ ம், ம். தேசிங்கு ராஜா" அதான். அந்த உனக்கு பாட்டுலாம் இப்பத்தி அ அந்த பாட்டு பஸ்ல போம்போது கேட்கிறேன். அது சரியான வைப குடுத்த சாங். ம், ஏன்னா, ம். பஸ்ல வந்து அவன் பாட்டு கேட்கறதுக்கு அதுக்குன்னு அந்த அந்த ஊஃப் சிஸ்டம்லாம் பின்னாடி வச்சிருப்பாங்கல்ல. அந்த வூஃபரு, ட்வீட்டரு அப்படி சில்லு ட்வீட்டர்லாம் சில்லுன்னு அது கேட்கும். யூசுவலா பஸ்ல வந்து இந்த ட்வீட்டர் நெறைய வச்சிருப்பாங்க. ஆமா. ஸ்டில் சவுண்ட் தான் நெறைய கேட்கும். ம், ம். அந்த மாரி கேட்டு பயங்கரமா வைபானது அந்த பாட்டு. நீங்க அதுக்கப்புறம் விஜயகாந்த் மென்ஷன் பண்ணனால சாரி ஒரே ஒரு விஷயம் நான் இன்டரப்ட் பண்ணி சொல்லிக்கிறேன். இந்த பாட்டு இருக்குல்ல, கண்ணு பட போகுதையான்னு ஒரு படம். அதுல ஒரு பாட்டு இருக்கு. மூக்குத்தி முத்தழகு முதல் பிற புட்டழகு. அந்த பாட்டும் பயங்கர ஹிட் பஸ்லலாம். சாரி நீங்க கன்டினியூ பண்ணுங்க. அதான் அந்த பாட்டு. அதுக்கப்புறம் ராஜாவோட பாட்டுனா எனக்கு இந்த பாட்டு எனக்கு ரொம்ப அதாவது பஸ்லயே கேட்டு ரொம்ப ம். ஃபேவரட்டா ஆன பாட்டுனா, இதயம் ஒரு கோயில் தான். ஒய்யோ! இதயம் ஒரு கோயில் நான் நான் பஸ்ல தான் ஃபர்ஸ்ட்டு கேட்கறேன். ம், ம், கேட்டுட்டு அதுக்கப்புறம் நான் திரும்ப வந்துட்டு அத கேட்க ஆரம்பிச்சு, எனக்கு அது ரொம்ப ஒரு ஒரு சோல் அட்டாச்டு சாங்காவே மாறிடுச்சு. ம். மேக்ஸிமம் என்ன சொல்றது, இந்த இதயம் ஒரு கோயிலும், இன்னொரு இளையராஜா வந்து இது பாடுவார்ல, அந்த அன்னை மூகாம்பிகை பாட்டு. ஆமா. ஜனனி கான்சர்ட்ல ஃபர்ஸ்ட்டா பாடுறாங்க. ஜெகமே அந்த ஆ. பாட்டு நான் பஸ்ல தான் கேட்கிறேன். ம், இந்த 2 பாட்டும் வந்து நான் வந்து அட்லீஸ்ட் டெய்லியும் ஒரு தடவையோ, இல்ல ம், 2 நாளைக்கு ஒரு தடவை அந்த மாரி எப்படியும் கேட்டுருவேன் நானு. ம், ஏதாவது ம், டக்குன்னு அ ஒரு மாரி அப்செட்டா இருக்கு. ஏதாவது கேட்கணும்னு தோணுச்சுனா, டக்குன்னு ஜனனி ஜனனிய போட்டுட்டுருவேன். இல்லன்னா இதயம் ஒரு கோயில் போட்டுட்டுருவேன். ம், ம். ஆக்சுவலா ம். நீங்க சொன்ன உடனே தான் எனக்கு ஞாபகம் வருது. இதயம் ஆல்பம் சொன்னனால, இதயம்ல இந்த பாட்டு ம். இருக்குல்ல, ஏப்ரல் மெயிலே பசுமையிலே. நான் வந்து நம்மலாம் 9த் ம். படிச்சுட்டு இருக்கும்போது, 9த் பாதியிலேயே 10த் அடிக்க ஆரம்பிச்சுருவானுங்க. அப்படி போயிட்டு ம். இருக்கும்போது, 9த்ல வந்து நமக்கு ஆனுவல் லீவே கிடையாது. ஸோ ம். 9த்லலாம் ஸ்பெஷல் கிளாஸ் போணும் ஸ்கூலுக்கு. அப்ப நான் பிரைவேட் பஸ்ல போகும்போது வந்து, ஏப்ரல் மாசம் ஃபுல்லா அவன் பஸ் ஸ்டார்ட் பண்ண போட போட போட் ஐ மீன் பஸ் ஸ்டார்ட் பண்ண உடனே அவன் போடுற ஃபர்ஸ்ட் சாங் ஏப்ரல் மெயிலே பசுமையிலே தான். ஸோ அந்த மாரி சீசனுக்கான சாங்ஸ் வச்சிருப்பாங்க. கூட்டம் நெறைய ம். ஏறுச்சுன்னா ஒரு சாங்ஸ் வச்சிருப்பாங்க. பெண்கள் நெறைய ஆ. இருக்காங்கன்னா, அதுக்கான ஒரு செட் ஆஃப் சாங்ஸு. அதுக்கான செட் ஆமா, ஆமா. ஆமா. ம். கொஞ்சம் ஓல்டா இருக்காங்க அப்டின்னாலுமே, எந்த அந்த மாரி எந்த பஸ்லயுமே நான் எம்எஸ்வி சாங்ஸ் ப்ளே பண்ணி நான் பார்த்ததில்ல. பட் எல்லாத்துலயுமே ராஜா, தேவா, அ சங்கர் கணேஷ், ஸோ ம். இவங்கலாம் இருந்து எஸ், தான் எஸ். நான் மேஜரா பார்த்துருக்கேன். ஸோ ஆக்சுவலா இந்த பேசிட்டு இருக்கும்போது, லிட்டரலா ஒரு பஸ் ஜர்னில உட்கார்ந்துட்டு இத டிஸ்கஸ் பண்ற மாரி தான் இருக்கு. ரொம்ப ரொம்ப மிஸ் பண்றேன். ஊர் சைடும், பஸ் சைடும். இந்த இந்த பஸ் ஜர்னி நம்ம பேசுறோம்ல. இது ம், ம், பேசுறப்போ ஒரு விஷயம் என்னன்னா, ம். இப்ப இப்ப இருக்கிறவங்களுக்கு ஏன் இது இரிட்டேட் ஆகுது அப்படின்னு நான் சும்மா யோசிச்சு பார்த்தேன். ம். இப்ப நான் என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் சொன்னாருன்னு சொன்னேன்ல. என்ன இது? ஆமா. ஏன் இப்படி அப்படின்னு சொல்லி இரிட்டேட் ஆகுதுன்னு நான் யோசிச்சு பார்த்தேன். ம், இப்ப நம்ம எப்படி இருக்கோம்னா, நம்ம Spotifyலாம் கேட்கிற உலகத்துல இருக்கோம். ம். Spotify, ஜியோன்னு சொல்லிட்டு நமக்கு என்ன பாட்டு வேணுமோ நம்ம கேட்க அத முடியும். பிக் பண்றோம். இப்ப ஆமா. எனக்கு இந்த பிக் பண்ணி நம்மளால கேட்க முடியும். பிளேலிஸ்ட் உங்க கையில இருக்கு. நீ என்ன ம், ம், கேட்கணுங்கிற விஷயம் வந்து உன் கையில இருக்கு. ம், ஆனா ம். பஸ்ல நீ போய் உட்கார்ந்துட்டேன்னா அப்படி கிடையாதுல்ல. ஆமா. பஸ்ல நீ எஸ். உட்கார்ந்துட்டேன்னா பிளேலிஸ்ட் உன் கையில கிடையாது. இன்னொருத்தர் கையில ம், இருக்கா? அது இன்னொருத்தரோட பாட்ட கேட்கறதுல அவங்களுக்கு கஷ்டமா இருக்கும். ஆனா நமக்கு அந்த டைம்ல அந்த பாட்டெல்லாம் அப்படியே அ இப்ப நீங்க சொல்றீங்கல்ல, டிரைவர் வந்து ஒரு பாட்டு கூட ஸ்கிப் பண்ண மாட்டாங்க. ஆமாமா. ஏன்னா அது அவனுக்காக அவன் 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 வேலையே வந்து டிராவலிங் தான். அ ம், ம், எப்பவுமே வண்டி ஓட்டிட்டே இருக்கிறது தான். போர் அடிக்காம இருக்கணும். பாட்டு கேட்டே தான் போணும். அப்ப என்ன பண்றான், அவனுக்குன்னு தேவையான ஒரு பிளே லிஸ்ட்ட அவன் ரெடி பண்ணி வச்சு, ரெக்கார்ட் பண்ணி அத தான் போடுவான் அவன். அப்ப ம், அது ம், போடுறப்ப அவன் ஸ்கிப் பண்ண மாட்டான். ஆனா ம், ம், அதிலேயே ஒரு டிஃபரண்டான ஃபீல் இருக்கும். அது ம், கேட்க ம். கேட்க அப்படியே உள்ள இறங்கும்னு சொல்லுவாங்கல்ல. அந்த மாரி இறங்க ஆமா. ஆரம்பிச்சுரும். ஆல்சோ ம். அந்த டைம்ல வந்து நமக்கு இன்னொரு மேஜரான விஷயம் நமக்கு டிஸ்ட்ராக்ஷன் கம்மியா இருந்துச்சு குருபாய். என்னன்னா நம்ம ஆமா. நம்ம நம்ம ஃபோன் என்னதான் ஹைடெக்கான நம்ம ஒரு ஃபோன் வச்சிருந்தாலும், அதுல அது அப்ப இருந்ததுல வந்து ப்ளூடூத்ல சாங் அனுப்ப முடியும். ஒரு 32 எம்பியோ என்னமோ தான் மெமரி கார்டு இருக்கும். ஆமா. அதுல அப்ப வந்து அதிகபட்சம் ஒரு இது 15 இருந்துச்சுன்னு சாங்ஸ் நெனைக்கிறேன். தான் வச்சுக்க முடியும். அப்பல்லாம் ஆ இன்ஃப்ராரெட் இருக்கும். அதுல இன்ஃப்ராரெட், அதுல ப்ளூடூத் தான் ஸோ அவ்வளோதான் அனுப்ப முடியும். இப்ப நமக்கு ஆப்ஷன் கம்மியா இருந்தனால வேற வழி இல்ல. போடுறத கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டோம். இப்ப நமக்கு வந்து ஆப்ஷன்ஸ் நெறைய ஆயிடுச்சு. ம், அதனாலேயே ம்.
நம்மள நம்ம நமக்கு வந்து அந்த ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன்ல தான் அந்த கோவம் வருது. இது என்ன இந்த ம். பாட்டு நல்லா இல்ல, வேற மாத்தலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய கமெண்ட் ஈஸியா எப்ப பாஸ் ஆகுதுன்னா, என்ட்ட இவ்ளோ பாட்டு இருக்கு. நான் எதுக்கு இத கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா ம். ம். அது அது என்ன மாரியான கல்ச்சர்ன்னு தெரியல. இப்போ ரீசென்ட்டா அடலோட ஒரு ரீசென்ட் ஆல்பம் வந்துச்சு குருபாய். அது ஓகே. அவங்க அடல் வந்து ஒரு ஸ்பெஷல் ரெக்வெஸ்ட் வச்சாங்க. ம். Spotifyக்கு. என்னன்னா, ஆ. Spotifyல இப்ப நீங்க போய் பார்த்தீங்கன்னா, ஆல்பம்ல ப்ளே பட்டன் பக்கத்துல அது ஷஃபிள் இருக்கும். ஸோ நீங்க ஒரு ஆல்பம்ல கிளிக் பண்ணாலோ, பிளேலிஸ்ட்ல கிளிக் பண்ணாலோ, அது ஆட்டோமேட்டிக் ஷஃபிள் ஆயிட்டு தான் ப்ளே ஆகும். அடல் ம். என்ன ம். ம். சொன்னாங்கன்னா, என்னோட ஆல்பம்க்கு நான் ஆல்பம் ரிலீஸ் பண்ணும்போது, அந்த சாங் ஆர்டர்ல தான் வந்து பாட்டு கேட்கணும். அவங்க சாங் ஆர்டர்ல கேட்கலன்னா, அவங்க நெக்ஸ்ட் பண்ணி கேட்டுக்கட்டும். ஆனா சாங் ஆர்டர்ல தான் என்னோட ஆல்பம் ப்ளே ஆகணும்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ ரீசென்ட்டா ஒரு 1 மாசம் முன்னாடி வந்த ஆல்பம்ல. ஸோ அப்படியா? Spotifyயும் அவங்களுக்காக ஸ்பெஷலா அந்த ஆல்பம் வந்து நீங்க ப்ளே பண்ணீங்கன்னா, ஷஃபிள் ஆகாது. அந்த ஆர்டர்ல தான் ப்ளே ஆகும். அவங்கள ஓ! அடலோட விஷன் என்னவா இருக்குன்னா, இது ஒரு ஆர்ட் ஃபார்ம். நான் இந்த ஆல்பம்க்காக நான் பண்ணும்போது, ஃபர்ஸ்ட் பாட்டு வந்து ஒரு ஒரு ஃபீலிங்ல எனக்கு நான் ஒரு ஹைல ஆரம்பிக்கிறேன். ஸோ, அத வரிசையா கேட்டா தான் இவங்களுக்கு ஒரு ஆல்பம் கேட்டதுக்கான ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன என்னால குடுக்க முடியும். அதுக்கு வந்து எனக்கு இது ரொம்ப முக்கியம். அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரெஸ் பண்ணியிருந்தாங்க. அது வந்து நெறைய பேருக்கு தெரியாதனால, இது ஆக்சுவலா ஒரு ஸ்பெஷல் ரிக்வெஸ்ட். இத வந்து Spotify ஒரு பெரிய பிஆர் ஆக்டிவிட்டியா பண்ணாங்க. சேயிங் தட் நாங்க வந்து ஆர்டிஸ்ட்ட பயங்கரமா மதிக்கிறோம். ஆர்டிஸ்ட் சொல்ற விஷயங்கள கேட்டு நாங்க பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. எதனால ம். சொல்ல ம். வந்தேன்னா, அந்த கண்ட்ரோல் வந்து இப்போ நம்ம கிட்ட இல்ல. பட் அந்த கண்ட்ரோல் இருந்தா நல்லா இருக்கும்னு சில ஆர்டிஸ்ட் ஃபீல் பண்றாங்க. வரிசையா போறது அப்படின்னு சொல்லிக்கிறது. ம். 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 சூப்பர், சூப்பர். அதோட நம்ம இப்ப அந்த டிரைவர் கையில பிளேலிஸ்ட் இருக்குன்னு சொல்றோம்ல. ம், அது ம். அதோட 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 யோசனை மாரி தானே இருக்குது. ஆமா, நிச்சயமா. ஆ ஆக்சுவலா இந்த எபிசோடோட லாஸ்ட் பார்ட்டுக்கு வந்துட்டோம். தேங்க் யூ சோ மச் குருபாய் என்னோட அழைப்பை ஏற்று வந்ததுக்கு. நமக்கு ரொம்ப நன்றி. லிமிட்டட் டைம் இருந்தாலும், ஒரு பிரியாணி சாப்பிட்ட மாரி, ஒரு ஃபுல் மீல் சாப்பிட்ட மாரி எனக்கு இந்த கான்வர்சேஷன் வந்து ரொம்ப நிறைவா இருந்துச்சு. அ அதான் சொன்ன மாரி ஊர் பக்கம் போன ஒரு ஃபீல் குடுத்துச்சு. ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி சுதீர் என்ன கூப்பிட்டதுக்கு. திரும்ப வேற வேற டாபிக் பேசணும்னாலும் நம்ம திரும்ப திரும்ப பேசுவோம். கண்டிப்பா. நல்லா இருக்கும் உங்க கூட நீங்க பேசுறது. இல்லாமலா? கண்டிப்பா இது கேட்க கேட்கிற எல்லாருக்கும் நன்றி. இத இத போறப்போ டிராவலிங்ல கேட்கிறவங்களா இருந்தாலோ, மினி பஸ்ல கேட்கிறவங்களா இருந்தா உங்களுக்கு வந்து ஸ்பெஷல் போனஸ் இந்த இந்த பாட்காஸ்ட். நிச்சயமா. தேங்க் யூ குருபாய். இன்னொரு எபிசோட்ல நிச்சயமா நம்ம திரும்ப சந்திக்கலாம். தேங்க் யூ மக்களே. இவ்வளோ நேரம் நீங்க கேட்டுட்டு இருந்திருக்கீங்கன்னா, நீங்க கண்டிப்பா சென்னை அல்லாது வேற எந்த ஊர்ல தமிழ்நாட்டுல எந்த கார்னர்ல இருந்து வந்திருந்தீங்கனாலும், அட்லீஸ்ட் ஒரு ஒரு 40% நீங்க அந்த பாட்காஸ்ட்ட வந்து ரிலேட் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நம்புறேன். ஏன்னா, நாங்க குறிப்பிட்ட பாடல்கள் இல்லாம ஒரு பேருந்து பயணமே இருந்திருக்காதுங்கிறது வந்து ஒரு என்னுடைய ஒரு அபிப்பிராயம். ஸோ நிச்சயமா இன்னொரு பாட்காஸ்ட்ல நம்ம கூடிய சீக்கிரம் சந்திக்கலாம். அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாட்டுக்காரன். நன்றி, நன்றி.